ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா சுப்ரீம் டீமன்கிற அனிமியோட எபிசோடு 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் யோட்டியான் டியானசிட்டி வருடம் 812 ஹோலி மெடிசன் இயர்னு சொல்லி ஆரம்பிக்க, அடுத்த சீனில் ஒரு மலை உச்சிலேருந்து ஒருத்தனை மூட்டையில் கட்டி தூக்கி போட்டுட்டு மேலே இருந்து ஒருத்தன் சொல்கிறான், நீ வெறும் யோ ஃபேமிலியோட ஃபெயிலியர், நீ செத்தா யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு. அதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு, இவன் லாங் ஃபேமிலியோட மருவன், உன்னோட சகோதரன், இவன் செத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவன் இருந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை வா இப்போ இங்கேருந்து போகலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ கீழே விழுந்து கிடந்தவன் உடம்புலேருந்து வெளியே வந்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்லாக மாறுது. அந்த கல் சுற்றி காற்றுலேருந்து எல்லா பவரையும் தனக்குள்ளே இழுத்துட்டு பேச ஆரம்பிக்குது. நான் ரொம்ப வருஷமாக இங்கே தூங்கிட்டேன், ஆனால் என்னை இப்போ உயிரோட கொண்டு வர ஒருத்தன் வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஜியோயான் பிளட் லைனை சேர்ந்தவனாகவும் இருக்கான். என்னோட இந்த பொம்மை தகுதியானது, அதனால தான் நான் இதுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்குள்ளே அந்த சக்தியெல்லாம் ஒரு பறவையாக மாறி நம்ம ஹீரோக்குள்ளே போகுது. அப்போ அந்த குரல், நீ எழுந்துக்க குட்டி பொம்மையே, இனிமேல் நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், உன் உடம்புல உயிர் இருக்கவல்லன்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, நான் செத்துட்டேனா, என்னது இது, என் தலையை இப்படி வலிக்குதுன்னு சொல்லி தலையை பிடிச்சிட்டு கத்துனான். அப்பா அவனுக்கு சில ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. அடுத்த சீனில் அந்த ஞாபகத்தை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு கிளான் தவறுதலாக வானத்துலேருந்து பூமிக்கு ஒரு டீமன் சோலை கொண்டு வந்துட்டாங்க. அந்த டீமன் சோல் டீமன் இனத்துக்கே தலைவனாக மாறி மனித இனத்தையே அழிக்க வந்துச்சு. அப்போ ஜியோயான்கிற ஒருத்தர் தான் சண்டை போட்டார் அந்த டீமனோடன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஞாபகம்லாம் மறைஞ்சு போகுது. அப்போ நம்ம ஹீரோ, இதுதான் உண்மையான ஆரிஜின் ஆஃப் ஜியோயானா, இல்லை அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த கல்லில் குத்த அந்த கல் நொறுக்கி போகுது. என்ன நமக்குள்ள இவ்வளோ சக்தியாக எப்படி வந்திருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்பே அந்த கல் அங்கே உருண்டு வருது. நம்ம ஹீரோ அந்த கல்லை எடுத்து பார்த்து, இது ஒரு டீமன் பாக்ஸ் தானே, நமக்கு வந்த ஞாபகம் எல்லாம் இதுலேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த கல் நம்ம ஹீரோவோட கையிலேயே நொறுங்கி தூள் தூளாக போயிடுது. நம்ம ஹீரோ, என்னவா இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு இப்போ முக்கியம் எல்லாம் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள பழி வாங்குறது, ஆனால் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், எனக்கு செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியே ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ரொம்ப நேரம் போகுது. நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு அந்த டீமன் பாக்ஸ்லேருந்து வந்த ஞாபகம்லாம் உண்மையானது மாதிரியே இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து நெருப்பு கல்லா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ இங்கே என்ன நடக்குதுன்னு ஆச்சரியத்தோட பார்த்தா அங்கே ஒரு குரங்கும் பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த குட்டி குரங்கை பார்த்து, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது சின்ன வயசுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, வளர்ந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பாம்பு அந்த குட்டி குரங்கு அட்டாக் பண்ணுது. அந்த குட்டி குரங்கு அதுலேருந்து தப்பிச்சு அங்கே எங்கேயும் தாவி ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குது. அந்த பாம்பு விடாமல் அங்கேயும் துரத்துட்டு போய் தாக்க போக அந்த குட்டி குரங்கு அந்த மரத்தில் இருந்த ஒரு கொடியை யூஸ் பண்ணி பாம்போட கழுத்தில் சுற்றி அந்த பாம்பை இறுக்கி கொல்ல பார்க்குது. ஆனால் அந்த கொடி பிஞ்சு போயிடுது. அதனால அந்த பாம்புக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதனால நீ என்னையா கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த குட்டி குரங்கை முழுங்க பார்க்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த குட்டி குரங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை தூக்கிட்டு போய் அந்த பாம்பை அடிக்கிறான். ஆனால் அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகலை. அப்போ அந்த பாம்பு அதோட வாழால நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ள நம்ம ஹீரோ போய் ஒரு பாறையில் இடித்து கீழே விழுந்து ரத்தம் வந்து எடுக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குரங்கு, இதான் நமக்கு சான்ஸ்ன்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, நம்ம போய் இந்த குட்டி குரங்கை காப்பாற்ற வந்துடுமேனு முழிச்சிட்டு இருக்கப்ப அந்த பாம்பு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நமக்கு இப்போதான் ஒரு புது லைஃப் கிடச்சிச்சு, ஆனால் இந்த குட்டி குரங்கை காப்பாற்றுறோம்னு சொல்லி நம்ம செத்துருவோம் போலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த பாம்பு நம்ம ஹீரோவை தாக்க ரொம்ப கிட்ட வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ, நான் இங்கே சாக மாட்டேன், என்னை சித்திரவதை பண்ண எல்லாரையும் நான் பழி வாங்காமல் சாக மாட்டேன்னு சொல்லி கத்துறான். அப்பா அவனுக்குள்ள ஏகப்பட்ட சக்தி வெளியே வந்து அதெல்லாம் ஒரு டீமனாக மாறி நிற்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.